வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா யூடியூபே வந்து 3 டைப்பில் வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவுக்கு டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த 3ஐயும் தவிர்த்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயிலை வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரௌசரில் வந்து உங்களுடைய யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிவிட்டு எந்த வீடியோவுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதில் இருக்க பென்சில் சிம்பலை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது எடிட் மோடுக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு 3 தம்ப்நெயில்ஸ் பார்த்திங்கன்னா யூடியூபே வந்து செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களே சஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு அதை தவிர்த்து நீங்கள் எதாவது அதில் நேம் ஆட் பண்ணி இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் அப்லோடு தம்ப்நெயில்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 4th ஆப்ஷனாக, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போது உங்களுடைய நீங்கள் இப்போ தான் பிகினராக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இது கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயிலுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. இப்போது வெரிஃபைன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு கெட் கோடு என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட்டில் கோடு வந்திருக்கும், அதை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது ஃபோன் நம்பர் வெரிஃபைடு ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு வாட்டி உங்களுடைய ப்ரௌசர் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபோன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணணும். இதில் அப்லோடு தம்ப்நெயில்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துலையே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நான் கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் ஓஷியன் அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே வந்துடும். இப்போ சேவ்ன ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் உங்களுடைய கஸ்டம் தம்ப்நெயில். இப்போது உங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல, வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கஸ்டம் தம்ப்நெயிலுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 டாட் வரும். இந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சேஞ்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சேஞ்ச் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எகெயின் ஃபைல் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத ஆல்ரெடி இதில் சஜெக்ஷனில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ண தம்ப்நெயிலும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ரிமூவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய வீடியோக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.